வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். டியூரிங் மிஷினில் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ். டியூரிங் மிஷினோட ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் தான் ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோல். So what is that அப்படின்னா, the finite control can be used to hold a finite amount of data. நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம், ஒரு இன்புட் டேப் இருக்கும், ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் இருக்குன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ இந்த ஃபைனைட் கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி யூஸ்டு டு ஹோல்ட் எ ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. So finite control stores that information in pair of elements. அப்படி அந்த finite controlல நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன பேரில் என்ன இருக்குன்னு பார்த்தா, கரண்ட் ஸ்டேட்டும் அண்ட் தென் கரண்ட் சிம்பிள், இது ரெண்டும் பேரில் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபைனைட் கண்ட்ரோல். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனைட் கண்ட்ரோல். இந்த ஃபைனைட் கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் கரண்ட் ஸ்டேட் என்ன, Q0 Q1 Q2 அப்படிங்கிறது இங்கே டினோட் பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் தென் சிம்பிள், கரண்ட்டாக என்ன இன்புட் சிம்பிள் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். ஸோ கரண்ட் ஸ்டேட்டு கரண்ட் சிம்பிள் இது ரெண்டையும் பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் டேப்பில் ரீட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்புட் டேப்பு. ஸோ ட்ராக் 1, இது ட்ராக் 2, இது ட்ராக் 3. ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, டெல் ஆஃப், நம்ம யூஸ்வலாக எப்படி டினோட் பண்ணுவோம், டெல் ஆஃப் Q0, A ஈக்குவல் டு Q1, அந்த ஏவை எக்ஸ்ன்னு மாற்றிட்டு ரைட் சைட் மூவ் பண்ணுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதே இது இங்கே ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோலில் நம்ம என்ன சொன்னோம், பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக அதை டினோட் பண்ணுவோன்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இப்போ Q0 கரண்ட் ஸ்டேட்டு, கரண்ட் சிம்பிள் என்ன, A. ஸோ Q0 ஏவையும் பேர் பண்ணிடுவோம், ஸ்கொயர் பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் ஆன் ரீடிங் தி இன்புட் A, திரும்பியும் அது ஏவை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், we are moving to another state Q1 and then changing that A as capital X and right side மூவ் ஆகிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் Q1 டினோட் பண்ணக்கூடாது, அதோட கரண்ட் இன்புட் என்னவோ, ஸ்டோர் பண்ணியிருக்கிற இன்புட் என்னவோ அதையும் நம்ம இங்கே டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் போடும்போது நம்மளுக்கு இது புரிய வரும் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் டியூரிங் மிஷின் டு அக்செப்ட் 0 1 ஸ்டார் ப்ளஸ் 1 0 ஸ்டார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, என்னோட டியூரிங் மிஷின் 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா followed by many number of ones இருக்கணும். either 1ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா followed by any number of zeros இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ the language here it is 1ல ஸ்டார்ட் ஆனால் 0ல் 1 followed by 0 வரணும், 0ல் ஸ்டார்ட் ஆனால் followed by 1 வரணும். அதாவது 1 000 அப்படி வரணும், இல்லைன்னா 0 111. ஸோ இந்த மாதிரி வரணும். அதாவது நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேட் 1ஆக இருந்தால் அதுக்கப்புறம் வெறும் 0 தான் வரணும், ஸ்டார்டிங் ஸ்டேட் 0வாக இருந்தால் அதுக்கப்புறம் வெறும் 1 தான் வரணும். ஓகேவா? இதில் ஏதோ ஒன்று தான் வரும், எய்தர் இதில் இருக்கும் இல்லைன்னா இதில் இருக்கும். இப்போ இதுக்கு டியூரிங் மிஷின் நம்ம வரையலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம we are in the state Q0. ஓகே, அப்போ இனிஷியலாக நம்மளோட ஸ்டோரேஜ் கான்செப்டில் இனிஷியலாக எந்த இன்புட்டும் இருக்காது. ஸோ கரண்ட் இன்புட் blank. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபைனைட் கண்ட்ரோலில் என்னோடய ஸ்டேட் Q0. ஓகே, நான் இப்போ ரீட் பண்ணுற இன்புட் அதாவது நான் இப்போதைக்கு எனக்கு எந்த இன்புட்டும் இல்லைன்னு அர்த்தம், blank அப்படின்னா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஸ்டார்டிங் ஸ்டேட். இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து ஓகே, ஐ எம் ரீடிங் த இன்புட் 0வை ரீட் பண்ணுறேன். Q0லேருந்து நான் 0வை ரீட் பண்ணுறேன்னா அது 0னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் ஆகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐ எம் மூவிங் டு அனதர் ஸ்டேட் Q1. இப்போ என்னோட இன்புட் என்னன்னு என்னோட இன்புட் என்னன்னு நம்ம ஃபைனைட் கண்ட்ரோலில் ஸ்டோர் பண்ணிடுவோம்னா 0ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, இஃப் மை இன்புட் if my state Q0 is reading the input 1, அப்போ 1ன்னா 1னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் பண்ணும். அப்போது இந்த இடத்துல Q1 ஸ்டேட்டில் நம்ம இது ஸ்டோர் பண்ண போகிற இன்புட் 1.
ஓகேவா? அப்போது 0ன்னு எடுத்தால் Q1 of 0, 1ன்னு எடுத்தால் Q1 of 1. இதே நம்ம வந்து நார்மலாக ஃபைனைட் டியூரிங் மிஷினில் என்ன பண்ணுவோம், இதை Q1 இதை Q2ன்னு போடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ இங்கே நம்ம வந்து ஃபைனைட் கண்ட்ரோலில் இன்புட்ஸை ஸ்டோர் பண்ணுறனால Q1 of 0, Q1 of 1 அப்படின்னு போடுறோம். இப்போ Q1 of 0ல் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ 1 வந்தாலும் 1ன்னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் ஆகணும். ஏன்னா 0க்கு அப்புறம் என்ன தான் வரணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் 1s வேணாலும் வரணும். ஓகே, அடுத்து 1க்கு அப்புறம் என்ன வரணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் 0s வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ 0 0 ரைட். இப்போ இது ரெண்டுமே வந்து எப்போ அக்செப்ட் ஆகும், பிளாங்க் ஸ்பேஸ், அதாவது டெல்ல பார்த்தா அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ பிளாங்க் ரீட் பண்ணும்போது பிளாங்க்னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் ஆகிறோம். இப்போ இந்த இடத்துல புதுசாக ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக ஸ்டோரேஜ் ஃபைனைட் கண்ட்ரோலில் ஸ்டோர் பண்ணும்போது புதுசாக நம்மளால் ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போது Q1ல் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் இன்புட்ஸ் வருது, பிளாங்க்கு 0 1. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட ஃபைனைட் கண்ட்ரோலில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பிளாங்கை ரீட் பண்ணும்போது Q1லேருந்து பிளாங்கை ரீட் பண்ணும்போது அது அக்செப்டன்ஸ் ஸ்டேட்க்கு போயிடும். Q1லேருந்து 0வை ரீட் பண்ணும்போது ஜீரோவை ரீட் Q1ல் 0 வச்சுட்ருக்கு, அதுக்கப்புறம் 1 வந்தால் மட்டும் அது அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு போகும். அதே போல் Q1ல் 1 இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் 0 வந்தால் மட்டும் அது அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி transition diagram for this language. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட டியூரிங் மிஷின் எழுதலாம். ஓகே, வாட் ஆர் ஆல் தி டியூபிள்ஸ் ஆஃப் டியூரிங் மிஷின்? Q, summation, tau, del, Q0, F and then B. ஓகே, ஸோ வாட் இஸ் Q? இங்கே என்னெல்லாம் Q அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கே 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுதான் Q. ஸோ Q0 Bங்கிறது ஒரு ஸ்டேட், அண்ட் தென் Q1 0ங்கிறது ஒரு ஸ்டேட், Q1 1ங்கிறது ஒரு ஸ்டேட், Q1 பிளாங்க்குங்கிறது ஒரு ஸ்டேட். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இதை Q0 Q1 Q2 Q3 அதை தான் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருப்போம். ஸ்டோரேஜ் இன் ஃபைனைட் கண்ட்ரோலில் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் தி சமேஷன் ஹியர்? எது சமேஷன்? செட் ஆஃப் இன்புட்ஸ் என்ன? 0, 1. வாட் இஸ் டவு? செட் ஆஃப் டேப் சிம்பிள்ஸ் என்னென்ன? செட் ஆஃப் டேப் சிம்பிள்ஸ் என்னென்ன? இங்கே 0 1 and then blank. ஓகே, நெக்ஸ்ட்டு டெல் நான் சொல்கிறேன். Q0 ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன? இங்கே Q0, B. நம்ம இங்கே என்ன பண்ணோம், பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக நம்ம டினோட் பண்ணோம். வாட் இஸ் ஃபைனல் ஸ்டேட்? ஃபைனல் ஸ்டேட் எது? Q1, B. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாங்க்குங்கிறது B தான். இப்போ டெல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த இடத்துல நம்ம இதோட டெல் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ டெல் ஆஃப், ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எங்கே இருக்கேன்? Q0, Bயில் இருக்கேன். Q0, Bயில் இருந்துட்டு நான் என்ன இன்புட் ரீட் பண்ணுறேன்? 0ங்கிற இன்புட்டை ரீட் பண்ணுறேன். அப்போ நான் எங்கே போகிறேன்? Q1க்கு போகிறேன். அதை Q1ன்னு எழுதாமல் என்னென்னு எழுதணும்? Q1, 0ன்னு எழுதணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த திங் ஹேப்பன்? 0 வந்தால் 0னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் ஆகணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட்டு டெல் ஆஃப், நெக்ஸ்ட்டு Q1, 0. இப்போ நான் Q0, Bலேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். இப்போ Q0லேருந்து நான் 1 ரீட் பண்ணுறேன். அப்போ நான் எங்கே போவேன்? Q1, 1க்கு what is the input? 1. Keep it as it as 1 and moving to right side. Okay, next del of, இப்போ இந்த ஸ்டேட்க்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்லேருந்து Q1, ஓகே 0, Q1, 0ங்கிற ஸ்டேட்லேருந்து நான் 1 பார்த்தேன்னா நான் எங்கே சுற்றுவேன்? செல்ஃப் லூப்லேயே தான் சுற்றுவேன். Q1, 0லேயே தான் இருப்பேன். ஸோ இதுலேயே தான் இருப்பேன். அதை 1ன்னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் ஆகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் del of, ஓகே, del of Q1, 1. இங்கே நான் 0வை ரீட் பண்ணுறேன். ஓகே, நான் எங்கே தான் இருப்பேன்? சேம் அதே ஸ்டேட்லேயே தான் இருப்பேன். ஐ எம் ரீடிங் த இன்புட் என்ன? 0. அதை 0னே வச்சுட்டு ரைட் சைட் மூவ் ஆகணும். லாஸ்ட்டு இப்போ இந்த 2 ஸ்டெப்பு. ஓகே, ஸோ del ஆஃப், ஓகே, Q1, 0லேருந்து நான் பிளாங்கை ரீட் பண்ணுறேன். அப்போ நான் எங்கே போகிறேன்?
Q1 கமா blank-க்கு போயிட்டு blank-னே வச்சுட்டு ரைட் சைடு மூவ் ஆகுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன, del of, ஓகே, Q1 கமா 1லேருந்து நான் blank ரீட் பண்ணுறேன். I am moving to Q1 கமா blank and then keep the blank as it is and then R. So this is the final state. Okay, so this is the storage in finite control of Turing machine. Thank you.